இருக்கிறதுல ஒஸ்ட்டான போலீஸ் ஸ்டேஷன் நம்ம ஊரில் தான் நினைக்கிறேன். ஏன்னா கிண்டியில் பார்த்திங்கன்னா J3 போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஃபோன் மிஸ்ஸிங் கேஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கைஸ். 3 மாதமாக ஆகுது, இன்னும் எடுக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரே எடுக்கலாங்க. கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுக்கும்போது அத்தனை வாட்டி போய் கொடுக்கும் போதெல்லாம் தொலைச்சிட்டு திரும்ப எழுதி கொடுமா, எலெக்ஷன் டைமு அது இதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே டென்ஷன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து சொல்கிறாங்க, எங்கள் ஸ்டேஷனில் ஆளுங்க இல்லைம்மா, எங்கள் ஸ்டேஷனில் யாருமே இல்லை, வேலைக்கு ஆளுங்க இல்லாமல் எப்படிங்க நீங்கள் ஸ்டேஷன் நடத்துகிறீங்க? அவர் என்கிட்ட அப்படியே ஃப்ராங்காக சொல்கிறாரு கைஸ். நீங்கள் வந்து 100 பேர் ஒரு நாளைக்கு 10 பேர் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, ஆனால் எங்களால் ஒருத்தருக்கு தான் கம்ப்ளைண்ட் பார்க்க முடியும், மற்ற 9 பேருக்கு பார்க்க முடியாதுன்னு ஓப்பனாக பேசுகிறாரு. அப்போ நான் கத்தி விட்டேன், சரி அப்புறம் எதுக்கு சார் வந்து எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? நீங்கள் பார்க்காம இருக்கிறதுக்கு எதுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கேட்டதுக்கு 3 மாதமாக அலைய விட்டுட்ருக்காங்க கைஸ். இந்த கதையில் தான் இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலையிறவங்க ஃப்ரெண்டை தயவுசெய்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு என்ன தீர்வுன்றது கமெண்ட்டில் தயவுசெய்து சொல்லிட்டு போங்க. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு போங்க. ஒரு மாற்றமும் வரல, ஒன்றும் வரல. இந்த போலீஸ்லாம் ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா தயவுசெய்து நமக்கு அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.